நம்பிக்கை கொண்டுன்னை நான் நம்பிக்கை கொண்டுன்னை நானும் படித்திருக்கிறான். அன்றிய துயரங்கள் அன்றே விலகிவிடும். எங்களின் பாட்டிற்கு இசையே நீதானே, எங்களின் பாட்டிற்கு நாடக கலைவாழ நாடக கலைவாழ நாடக கலைவாழ நையரு தருவாய் நீ, நாடக கலைவாழ நையரு தருவாய் நீ, அங்கையர்கள் நீயே அருள்வாயே. நலமும் வளமும் நிகழும் உலகில் கருணை வேண்டும் என்றாயே, உனையல்லாத தெய்வம் இல்லை, உள்ளையன்று வேறில்லை, உனையில்லாத தெய்வம் இல்லை, உள்ளையன்று வேறில்லை. அருள்வாய் நீ, அருள் மலை பொழிந்தாய் நீ, கருணை பலம் தருவாய் நீ. வணங்குவோர்க்கு மரங்கள் கொடுக்கும் மதுரையாளும் அரசியே, அங்கையர்கள் நீயே அருள்வாயே அருள்வாயே அருள்வாய். அப்பளிக்கற்ற பிரிவுகளுக்கும் என் குல தாய்மார்களுக்கும் மண்ணை பொன்னாக்கும் விவசாய பெருங்குடி மக்களுக்கும் இன்றைய சமுதாயத்தை நாளைய வல்லரசாக மாற்றும் இளைஞர் எழுச்சி படைகளுக்கும் மாணவ கண்மணிகளுக்கும் என் சார்பாகவும் என்னுடைய கலைகளின் சார்பாகவும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அமராசான் உயர் திரு சங்கரதாஸ் சுவாமிகளின் திருநாமம் வாழ்கவென்று கூறி அவரது புகழ் ஓங்குவென்று சொல்லி இவ்வூர் மக்களின் நல்லாசியும் என் சக கலைஞரின் நல்லாசியும் என்றும் எனக்கு நிலைத்திருக்க வேண்டும் என்று விண்ணப்பித்துக் கொள்கிறேன். இவ்வூர் மக்களின் செல்வம் மலை போல் பெருகவும் அவர்கள் புகழ் என்றும் நீங்காமல் இருக்கவும் அந்த ஆதியில் தொற்றிவள் ஆதிபராசக்தி என்றும் எங்கும் நிறைந்து எப்பொழுதும் எல்லோரையும் காத்து கொண்டு போல் ஆதிபராசக்தி அவளை என் மனதோடு வணங்கி எனது பணியை தொடர்கிறேன். அதுக்கு முன்னால் ஓட்டுநர்களால் நடத்துனர்களால் வைத்து நடத்தப்படும் நாடகம். பஸ்ஸில் இருக்க அத்தனை பேரும் தூங்கும்போது அவங்க மட்டும் முடிச்சுட்டு வண்டி ஓட்டிகிட்டு போவாங்க. நான் பஸ்ஸில் தான் தூங்குறது, வீட்டிலலாம் தூங்க எனக்கு நேரம் இருக்காது. மதுரையிலேருந்து திருச்சி போய் திருச்சி வரும்போது பஸ்ஸில் தான் தூக்கம், நிம்மதியான ஒரு தூக்கம். ஏன்னா அந்த ஓட்டிகிட்டு போகிறவங்க நம்ம நிம்மதியாக கொண்டு போய் நம்ம இடத்துல இறக்கி நம்ம ஊரில் இறக்கி விட்ருவாங்க அப்படின்னு பஸ்ஸில் உட்காந்துருக்க 53 பேர் 56 பேரும் நிம்மதியாக தூங்கும்போது அவர்கள் மட்டும் முழிச்சிருந்து அத்தனை பேர் உயிரை காப்பாற்றி அவங்க இடத்துல நடத்தி செல்லும் அத்தனை ஓட்டுநர்களுக்கும் நடத்துனர்களுக்கும் என்னுடைய இதயம் கொண்டு சிரம் தாழ்ந்த நன்றி வணக்கம். ஏன்னா தினைக்கும் பஸ்ஸில் போகிறவங்க இல்லை, நாங்கள் ஒரு நாளைக்கு 2 தடவை. அதனால் அந்த ஓட்டுநர் நடத்துனர் வைத்தப்படும் நாடகம் அவர்கள் குடும்பம் சிறக்க வேண்டும். அவர்கள் அணிதினமும் பணிக்கு செல்லும்போது நல்லபடி போயிட்டு பத்திரமா வீட்டுக்கு வந்து சேரும். எல்லாரையும் பத்திரமா கொண்டு போகிறோம், அவங்களும் பத்திரமா வீட்டுக்கு போய் சேரணும், குடும்ப குட்டியும் நல்லபடியாக இருக்கும்னு அம்பாளை பிரார்த்திப்போம். சந்தோஷம், நன்றி.
எங்களது நாடு தொண்டை நாடு, ஊர் சித்தூர். தந்தைமை நம்பி தலைவன், தாயின் பெண் நங்கை மோகினி. என தந்தைக்கும் தாய்க்கும் மேல் ஆண் குழந்தையில் இருந்தபோதும் பெண் குழந்தையில் என்ற கவலையினால் அந்த குமரனை வணங்கும் பொழுது குமரனின் அருளால் வள்ளிக்கிழங்கு தோன்றிய கொடியிலே தவழ்ந்தவள் கனகவெங்கை பொங்குருத்தி. கண்டெடுக்கப்பட்டவள், அதான் உண்மை. குண்டலம் கொடிவளை குதிங்கால் சிலம்பு கால் தண்டை வேனத்தும் தரித்து தவழ்ந்தவள் கனகவெங்கை பூங்குருத்தி. ஏன் 5 பொருளோட மட்டும் கண்ணகி இது இந்த கனகவெங்கை பூங்குருத்தி தோன்றணும்? கண்ணகி காலில் சிலம்போடு தோன்றியவர், பரசுராமர் கையில் மழுவோட தோன்றியவர். இப்போ இதெல்லாம் சொல்லுவாங்க மழு, அதுக்கு மழு. அது மாதிரி குண்டல கவசங்களோடு தோன்றிய கர்ணன். ஆனால் இவங்க மட்டும்தான் சந்திரபதி மாங்கல்யத்தோடு தோன்றியவர். கனகவெங்கை பூங்குருத்தியை நான் மட்டுமே 5 பொருள். ஏன் 5 பஞ்சபூதங்களை சுமந்து வந்தவள் நான். நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு, பஞ்சபூதங்கள் இல்லாமல் இந்த உலகம் கிடையாது. அந்த பஞ்சபூதத்தை சுமந்து வந்தவள் தான் இந்த கனகவெங்கை பூங்குருத்தி. கலியுக மக்களை காப்பதற்காக அவதாரம் எடுத்தார். இது 4வது அவதாரம். வள்ளி, வள்ளியின் பிறப்பு என்ன, நாடகம்னா என்ன, கதாநாயகன்னா முருகப்பெருமான்னா யாரு, நாடகம் வைக்கிறனால என்ன பிரயோஜனம் தெளிவாக சொல்லிட்டு போயிடுறேன். அதான் உண்மை. பாடுறதுக்கெல்லாம் நல்லா நிறையா நிகழ்ச்சி இன்ன வரைக்கும் 12 வரைக்கும் கேட்டுட்டீங்க. கொஞ்சம் விஷயம் கேட்டுக்கங்க, கோச்சிக்க வேணாம், சரிங்களா? வித் ஒரு பர்மிஷன், உங்கள் பர்மிஷனோடு பேசுகிறேன். வள்ளி பஞ்சபூதங்கள். தூங்கும்போது வாங்கு மூச்சு சுழி மாறி போனால் போச்சு. ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு சுவாசிக்கும் காற்று 21,600 சுவாச காற்று. கூட்டினீங்கன்னா 9 முடியும். 2 1 3 6 9. கலியுகத்தின் கணக்கு 4,32,000 ஆண்டுகள். 4 3 7 2 9. நவ கிரகங்கள் 9, நவ சக்திகள் 9, நவ தானியங்கள் 9, நவ துவாரங்கள் 9, பழனியில் இருக்கும் முருகன், நவ பாஷணங்கள் 9. ஒரு கணக்கு இருக்கு எல்லாத்துக்கும். அப்போ தூங்கும்போது வாங்கு மூச்சு. இந்த மூச்சு காற்றை எப்படி எண்ணியிருப்பாங்க? இன்னைக்கு என்ன முடியுமா? சொல்ல முடியாது. இன்னைக்கு எண்ணி என்னால் சொல்ல முடியும், சொல்ல முடியாது. உள்ளே போகிற காற்றை நீங்கள் இன்னைக்கு விட்டுருங்க. நாளை கழிச்சு மூக்கு கடியில் விரல் வச்சு பாருங்க, ஒரு பக்கம் தான் சுவாச காற்று வரும். 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை சுவாச காற்று மாறும். அப்போ அந்த 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை சுவாச காற்று மாறுற சுவாச காற்றை வடிகட்டி உள்ளே எப்போ போகுது வெளியே எப்போ வரும்னு சொல்லி என்ன நாங்கள் போகிறோம். நம்முடைய முன்னோர்கள் மிகச்சிறந்த அறிவாளிகள் அவங்க கூட்டி வச்சதான் அந்த கணக்கு. இந்த தூங்கும் வாங்கு மூச்சு சுழி மாறி போனால் போச்சு. நம்ம என்னைக்காவது காலையில் எந்திரிச்சு அந்த காற்றுக்கு நன்றி சொல்லியிருப்போமா? என்னை வாழ வைக்கிற காற்று. ஒரு நிமிஷம் நம்ம காற்று இல்லாமல் வாழ முடியாது, சொல்லியிருக்க மாட்டோம். சாப்பாடு தர்றால இந்த அன்னபூரணி பூமாதேவி எல்லாமே தருவா. நமக்கு கொஞ்சம் நிலத்தை வாங்கி போட்டீங்கன்னா பல மடங்கு லாபத்தில் விற்கலாம். கொஞ்சம் மரத்தை நட்டு வச்சா கனி கொடுக்கும், எல்லாமே கொடுக்கும். நிலம் நமக்கு எல்லாமே தருது. அந்த நிலம் மங்கைக்கு என்னைக்காவது நம்ம நன்றி சொல்லியிருப்போமா? சொல்லியிருக்க மாட்டோம். நிலவுக்கு என்னைக்காவது நன்றி சொல்லியிருப்போமா? நம்ம நிலவை ரசிக்கிறதே இப்போ கிடையாது, ரசிக்கிற காலம்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனால் நிலவுக்கு யாராவது நன்றி சொல்லியிருப்போமா? சொல்லியிருக்க மாட்டோம். நிலவு இல்லை என்றால் பூமியில் 220 கிலோமீட்டர் காற்று வீசும். அதான் உண்மை. நிலவை போய் நம்ம தொடாத வரைக்கும் பிரச்சனை இல்லை. நிலவில் போய் எதையாவது தோண்டி எடுக்க தொட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. நிலவு கொஞ்சம் விளங்குச்சுன்னா பூமியில் விலகுச்சுன்னா பூமியில் யாரும் வாழ முடியாது. இது அறிவியல் ரீதியான உண்மை. சூரியன் பூமி சுற்றுறாங்கன்னா பூமியை நிலவு சுற்றுறாங்க. நிலவு பூமியை சுற்றவில்லை என்றால் 220 கிலோமீட்டர் காற்றுக்கு பூமியில் வீசும் காற்று யாருமே இருக்க முடியாது. அந்த நிலவுக்கு நம்ம என்னைக்காவது நன்றி சொல்லிப்போமா? சூரிய பகவானுக்கு என்னைக்காவது நன்றி சொல்லிப்போமா? பருவநிலை மாற்றக்கூடியவரை கொஞ்சம் மாறிட்டாரு, கொஞ்சம் பூமி சாஞ்சிருச்சு. எவ்வளோ மழை பெய்யுது பாருங்க. வைகாசி மாதம் என்னைக்காவது மழை பெஞ்சு பார்த்துருக்கீங்களா? வைகாசியில் மாறும், எல்லாமே மாறும். எல்லாம் அதிகமாகும், காற்று அதிகமாகும், மழை அதிகமாகும், வெயில் அதிகமாகும், பனி அதிகமாகும். எதுவுமே தாங்க முடியாது. ஆனால் அதுக்குள்ளே நம்ம வாழ கற்றுக்கணும். இப்போ பூமியை போய் நம்ம நேராக நிப்பாட்ட முடியாது. பிரபஞ்சத்தில் சுற்றி பிரபஞ்சத்தை வணங்கணும், அவ்வளோதான். தெய்வ சக்தி தவிர நம்மளை யாராலையும் நம்மளை காப்பாற்ற முடியாது. தூங்கி எந்திரிச்சிட்டமா ரொம்ப நன்றி அப்படின்னு போயிட்டே இருக்கணும், அவ்வளோதான். அப்போ பிரபஞ்சத்துக்கு ஒரு நன்றி. அப்போ இந்த இதுக்கெல்லாம் நம்ம நன்றி சொல்லியிருக்க மாட்டோம். எப்போ நன்றி சொல்கிறோம்? ஒரு திருவிழா வச்சு சாமி கும்பிட்டு சாமிக்கு பொங்கல் வைக்கிற சாக்கில் ஒரு நன்றி, மாவிளக்கு எடுக்கிறப்ப ஒரு நன்றி, தீக்குழி இறங்குறப்ப ஒரு நன்றி, அளவு குத்திக்கிறப்ப ஒரு நன்றி, மொத்தமாக சேர்ந்து நம்ம தெய்வத்துக்கு நன்றி சொல்கிறோம். ஒரு நாடகத்தை வச்சு 10 கலைஞர்களை வாழ வைக்கிறது ஒரு நன்றி சொல்கிற மாதிரி. நாங்கள் பேசுகிறது எல்லாமே ஒரு நன்றி தான். பாட்டு, சாமி பாட்டு பாடுறது எல்லாமே. அப்போ இது இயற்கை, இது பூமியோட எப்படின்னு வள்ளி வந்ததுக்கான கணக்கு உங்களுக்கு ஆன்மீக ரீதியாக சொல்லிட்டேன். இப்போ வள்ளி யாரை வணங்குவாங்க? முருகப்பெருமானை. முருகப்பெருமானை கண்டிப்பாக நம்ம கேட்டால் பேசி அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும்ல. இன்னொன்று ஒன்று சொல்லுவாங்க, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. ஒரு மனிதன் எவ்வளோ பெரிய மனிதன் இறந்தாலும் சரி, அழகன் இறந்தாலும் சரி, அழகி இறந்தாலும் சரி, கோடீஸ்வரர் இறந்தாலும் சரி, இல்லை யார் இறந்தாலும் சரி,
பணத்தை தூங்க வீட்டுக்கு போன நேரம் வச்சுப்பாங்க. வீடு வரை உறவு, வீதி வரைக்கும் மனைவி. நீ இல்லைன்னா நான் செத்து போயிடுவையா மறந்து பிடிச்சி சொல்கிற காதலியோ மனைவியோ வீதியோட திரும்பி வந்துடுவாங்க. திரும்பி பார்த்தா பிடிச்சி வந்துடுவாங்க பிசாசா வீட்டுக்கு. வீதியோடு மனைவி, காடு வரை பிள்ளை, கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிற பிள்ளை காடு வரைக்கும் வந்து கொல்லிக்கடை உடச்சிட்டு போயிடும். கடைசியில் இந்த உடம்பு மண்ணுக்குள் புதைக்கப்படும்போது சரி தீயில் வேகும்போது கூட யாரும் வரமாட்டாங்க. கூட வருவது எது தெரியுங்களா? கேட்கப்படும் புராண கதைகள், கும்பிடப்படும் சாமி பக்தி, பிறகு செய்யும் அன்னதானம். அதனால தான் வள்ளி திரும்ப நாடகத்தை வச்சு புராணங்கள் பேசணும்னு சங்கரதாசாமி கொண்டு வந்தார். ஒரு பாட்டு கச்சேரியில் புராணம் பேச முடியாது, ஒரு ஆடல் பாடலில் புராணம் பேச முடியாது. வள்ளி திரும்ப நாடகத்தில் மட்டும்தான் புராணங்கள் பேச முடியும்னு ஆரம்பத்தில் சங்கரதாசாமி நாடகத்தை வச்சு கதைப்பாட்டை வச்சு புராணத்தை கொண்டு வள்ளிநாதர் சந்திக்க வச்சார். இல்லை வள்ளிநாதர் சந்திப்பே கிடையாது, கந்த புராணத்தில் வள்ளிநாதர் சந்திப்பு கிடையாது. ஆனால்